தளபதி எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணார். அவர் வரல. ஆனால் கூட்டம் வந்துச்சா இல்லையா? வந்தது. பெரிய கூட்டம் உங்களுக்கு கிரவுண்டில் வந்துச்சு. தளபதி வரான்னு சொன்னால் அது வார நாளா வார இறுதி நாள்லாம் கிடையாது தம்பி. நீங்கள் அழகர் ஆற்றுல இறங்குறாருன்னா எந்த நாளாக இருந்தால் என்ன, கூட்டம் வருமா வராதா? அதே தான். இவர் வந்தார்னாக்கா அன்றைக்கி கூட்டம் வரும். அது மற்ற இடத்துல வந்து தேர் ஓடுதோ ஓடலையோ, அந்த ஊரில் தேர் ஓடும். அங்கே வந்து வடம் பிடிக்க மக்கள் வருவார்கள். அங்கே வந்து பாரபட்சம் இல்லாமல் வருவார்கள். எப்படி வந்து கடவுளுக்கு முளைப்பாரி எடுக்கிறானோ அதே போல் வந்து திமுக காரங்களாம் இனிமேட்டு ஒப்பாரி எடுத்துட்டு அழுக வேண்டிய ஒரு சூழலை தளபதி நிச்சயமாக ஏற்படுத்துவார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த 2026 தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பீகாரில் எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு நிலைமை ஏற்படுதோ அதே நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், மூளைக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது. மூளை இருக்கிறவங்களாம் புத்திசாலியாக இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. முட்டாப்பெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஏண்டா பிரசாந்த் கிஷோரும் தளபதி விஜயும் ஒன்றா? இந்த புரிதல் உங்களுக்கு வேணாமா? அவர் யாருப்பா? அவரு பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் வகுக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் யாருக்கு வகுப்பார் தெரியுமா? மக்கள் பேராதரவு பெற்ற மக்களுக்கும் அதிகமான ஓட் பேங்கிங்கோ செல்வாக்கோ பணபலமோ அரசியல் பின்பலமோ இருக்க நபருக்கு அவர் ஒர்க் பண்ணி செஞ்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.